எங்க அண்ணனுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் 1000 நாவு படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது. ஏக நாவு படைத்த என்னால் எப்படி சொல்ல முடியும்? அதனால எங்க அண்ணனை ஒரு புறமா விடுத்து குணத்துக்கு உண்டான காணா கோழி நாக்கு காட்டு பன்றி மூக்கு இதெல்லாம் ஒன்றாக சேர்த்து என்ன செய்வ தெரியுமா? என்ன செய்வ? 9 அருகம்புல், சரி 9 மஞ்சள், 9 மிளகு, இதெல்லாம் ஒற்றுமையாக சேர்த்து அது முடிக்கவராக போட்டு யாரு கொடுப்ப குழந்தை இல்லாத பெண்களுக்கும் திருமணமாகாத பெண்களுக்கும் மனமானது மாறி பேய் பிடித்தவர் போல் ஆய்வார்கள். அப்பேல் கொண்ட பெண்களுக்கெல்லாம் எங்க அண்ணனை இணைத்து முடிக ஒரு ஒட்டியனானா திருமணமாகாத பெண்களுக்கும் புத்திர சந்தானம் இல்லாத பெண்களுக்கும் திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாத பெண்களுக்கும் நோய் நொடி இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சிறிய குழந்தையா வந்தார் பாருங்க அண்ணன். ஆமா, அந்த குழந்தைகளுக்கும் பிணி விலகும். இப்படி எல்லாம் செய்து வந்தாலும் ஒரே எங்க குழந்தை தெரியுமா ஐயா, நான் என்னென்ன தொழில் செய்ய தெரியுமா ஐயா, என்னென்ன தொழில் செய்யறேன், யார் யாரு உடம்புல என்னென்ன வியாதி இருக்குது நான் பாப்பா ஐயா. கையை பிடிச்சி நாடி பார்த்து வியாதிக்கு கண்டுபிடிக்கிறாளாவா? எல்லாம் அங்கங்க வந்து ரூம் போட்டு வேலை செய்யறாங்க. ரூம் போட்டு வேலை செய்யறாங்க. இல்ல ரூம் போட்டு அவங்க டிகிரி வச்சு பாக்குறாங்க. ஓ, அது இங்கிலீஷ் வைத்தியே, இது நாட்டு வைத்தியே. இங்கிலீஷ் வைத்தியம் நாட்டு வைத்தியம் வித்தியாசம் இருக்குது ஐயே. சரி, உடம்புல என்ன வேலை சொல்ல முடியுமா? ஆராட்டு பல்லா பார்த்து சொல்லுவா ஐயே. ஒரு ஐயே உடம்பு நல்லா தாங்கிற ஆள மரமாட்ட வளர்ந்து போய்க்கிற ஐயே. ஆனா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஐயே. சரி பார்க்கலாம், இங்க வாங்க நான் பாக்குறேன்.
ஐயே நாட்டு வைத்தியம் மாத்திட்டா பாணி முதல்ல நாட்டு வைத்தியம் பாருங்க ஐயே ஏய் என்ன பார்க்க போறா ஒரு நாடி பிடிக்கணும் ஐயே முதல்ல வந்து என்ன பரிசு வைக்க போறியா பரிசோதனை நெருப்பு பிடிச்சு பார்க்கணும் கை நீட்டு ஐயே ஏன்னா இரவாந்தல கை விடுற மாதிரி இங்க வந்து விடுறேன் ஏய் கை நீட்ட ஏறி வெட்டிட்டு வந்தியா அப்படி நீட்டு ஆபுச்சா இது ஐயே இப்பதான் கை வச்சுக்கிறேன் ஆபுச்சா நான் ஆப் பண்ணன்ற ஆபுச்சா இல்லையா கொஞ்சம் இருங்க என்ன இவ்வளவு நேரம் ஆம்பளன்றாங்க ஆபுச்சா இல்லையா நான் ஐயா ஒண்ணுமே ஆப்பல்ல ஒரு ஐயே என்னடியா பாரு பாரு டேய் நல்லா பாரு டேய் பொறுமையா பாரு எங்க ஐயாவுக்கு பெரிய நதி ஐயே ஐயே நீ மூணு செத்துடா ஐயே அடி பாரு நீ மூணு செத்துடா ஐயே டேய் என்ன வேலையா ஐயா நீ தல போய் மாட்டே ஐயே உனக்கு வாத பித்த கூட்டு பெரிய வேலை என்ன வேலை சொல்லு பார்க்கலாம் சொல்லு பார்க்கலாம் ஒரு ஐயே ஓ நீ போய்க்க மாட்ட சொல்ற ஐயே நான் குடும்பத்தை ஒரு மனுஷனுக்கு ஒரு ஜன்னி வந்தாலே போய்க்க மாட்டாங்க உனக்கு 4 ஜன்னி வச்சுக்குது ஐயே என்ன ஜன்னி ஒரு ஐயே மாரகட்டு ஜன்னி தூரக ஜன்னி மலரோக ஜன்னி வாதபித்த ஜன்னி 4 ஜன்னி இந்த 4 ஜன்னியும் ஐயோ உனக்கு உடம்புல கலந்து போச்சு மனுஷனுக்கு வந்து ஒரு ஜன்னி வச்சா ஐயா ஒரு ஜன்னி வச்சா சொந்தக்காரங்களா சொல்லி அனுப்பிச்சு ஐயா அடி பாய முண்டா ஒரு ஜன்னி வச்சு போய்க்கு 4 ஜன்னி அமைச்சர் வைத்தியம் வந்துதா வைத்தியம் வச்சுக்கிறியா வைத்தியம் இருக்குதா ஐயா நீ இன்னும் வச்சுக்கிறேன் பாயா வைத்தியம் வச்சுக்கிறேன் ஐயா என்ன வைத்தியம் ஓ வேதியில போனல இருக்கு ஐயா என்ன வைத்தியம் அப்ப கொத்தி சா குடும்பத்து நீ சாப்பிடணும் ஐயா நீ வந்து காலையில கொத்திட்டு நக்கிட்டு போன ஐயா கொத்திட்டு நக்கணும் ஐயா கசமால முச்சுவல அந்த அம்மா கொடுக்குற மருந்து நக்கி சாப்பிடணும்பா கசமால முச்சு வாயில வச்சு என்ன பண்ணிட்டா ஒரு ஐயா பேச்சார் பேச்சு சொல்லுது ஐயா சரி நான் கொடுக்குற மருந்து நீ சாப்பிடணும் என்ன பண்ணணும் நான் சொல்ற பத்தியத்தை கரெக்டா கடைபிடிக்கணும் பத்தி வேற தானா அதுக்கு பத்திலாம் கிடையாது இல்ல ஓ நான் சொல்றத கரெக்டா சரி கேக்குறேன் நீ கரெக்டா புடிச்சிருக்கா நீ சொல்லி நான் கேட்டுக்கறேன் நீ கரெக்டா புடிச்சிருக்கா ஐயா ஒரு ஐயா நான் மருந்து உனக்கு கொடுக்குறேன் நான் சொல்ற மாதிரி சாப்பிடு என்ன செய்யலாம் காலையில எழுதுகிறேன் ஒண்ணுக்கு வந்துட்டு மூஞ்சி கை வரேன் வெளிக்கு வந்துட்டு சாப்பிட்டுறேன் ஓட்டு ஓட்டு துண்டு சாப்பிடணும்பா நான் யார் என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லை ஒண்ணுகிட்டு மூஞ்சி கவனமா வெளிக்கிட்டு சாப்பிடுமா இதே அடி பாய் மூண்டா இந்த வைத்தியத்தை எங்கடி கத்துனது பாயா அம்மா அது விலைக்கு என்னன்னு கேளுப்பா இவன் சொல்றாரு ஒண்ணுகிட்டு மூஞ்சி வெளிக்கிட்டு சாப்பிடுறா ஒரு பெற்று மதிப்பு மதியாளா இப்படி சொல்றாரு என்ன யாரையா நீ என்ன போட்டு குளிச்சாலும் உன் மேல கத்தாயத்து போவாது ஒரே பெருமாச்சா நீ எப்படி குளிப்பா நாங்க வந்து தினந்தோறுமா குளிப்பா ஐயே எப்படி தெரியுமா ஐயே இந்த ஆமாமா சோப்புக்குது பாரு ஐயே கசமாலா அந்த பிள்ளையார் செப்பந்திரா ஐயே அது இல்ல ஆமாம் சோப்பா அந்த அம்மாம் சோப்பு வாங்கியாரு ஐயே பெரிய கணத்துக்கு போவோம் ஒரு ஐயே பாக்கி பெரிய கணத்துல தண்ணி இருக்கிற கணக்கா போயா பெரிய கிணறு தண்ணிக்கிறான்னு போகல பெருமச்சா போய் பாத்தியா அந்த கணத்தாடு போய் பக்கத்துல நின்னுவோம் இந்த ஆமாமா சோப்பு வாங்கி வருது ஐயா கணத்துல போய் குதிப்பீங்களா இல்ல ஐயா அது தப்பு கணத்துல போய் தொப்புடி குடிச்சு தொப்புடி தண்ணி ஏற ஐயா சலசோச்சு புடிச்சு ஐயே ஒரு நையா ஒரு பெருமச்சா இந்த சோப்பு காயத்தை தூட்டி பிரிச்சிடுவோம் பிரிச்சா நம்ம போட முடியும் உடம்புக்கு சோப்பு பிரிச்சு ஆமாடியா கரமேல நின்னு கணத்துல போட்டுருவோம் ஐயே
கணத்துல போடுறியா அது பாயா கணத்துல போட்டு என்ன பண்ணுவா சோப்பை கணத்துல போட்டு பெருமைச்சா சோப்பை கணத்துல போட்டு சரி வீட்டுக்கு வந்து நல்லா வயிறு முட்டு சாப்பிட்டு ஒரே இந்த சூரியன் ஆமா அந்த சூரியன் உச்சில வரும்போது நாங்க கணத்தாண்டு போவோம் டேய் மத்தியான நேரமா ஆமா உச்சி நேரமா ஒரு 12 மணிக்கா போய் பாத்தீங்கன்னா ஒரு நேரம் 12 மணிக்கு பாத்துட்டாங்க அந்த கணத்தாண்டு போயிட்டாங்க என்ன பண்ணு சோப்பு போட்டு பாரு கணத்துல இல்ல ஆமா எட்டி பாப்பா எட்டி பாப்ப ஒரே டைனா நல்லா குளிக்கிறத கேட்டு நீ இப்படி போட்டு குளிச்சாங்க அது சோப்பு இருக்கும்போது அது நொரநொரையா இருக்கு அந்த இடத்துல தண்ணில ஒரே ஐயே நொரநொரையா கொஞ்சம் அது வேற வேறயா கேதோ டேய் இந்த சோப்பு போட்டு உச்சே இல்ல கணத்துல இருந்து எட்டி பாப்பா பெருமன்ச்சா பாத்து என்ன பண்ணீங்க எங்க நைல வந்து கணத்துல தெரியும் தண்ணில ஐயே உங்க உருவம் தெரிஞ்சு எங்க உருவம் தெரியும் ஐயே ஆமா நான் குளிச்சானா உருவம் குளிச்சானா வீட்டுக்கு வந்துருவாங்க இப்ப நிறைய பேர் தண்ணி செலவாய் போதும் விதவிதமா டச் பண்ணிக்கிட்டு பிசுக்கு பிசுக்கு நடிச்சிட்டு வந்துடுறாங்க அது வாசனை வாசனையா கிடக்குது அந்த பக்கம் கை நீட்டாயே காலையில 8 மணிக்கு நல்லா புடிச்சுக்கோ சரிடா 8 மணிக்கு அவளை நக்கு சரி 8 மணிக்கு முடிச்சுட்டா இந்த கையில எல்லாம் கொடுக்குறா 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள இவளை நக்கு 8 மணிக்கு அவளை நக்கு 1 மணிக்கு இவளை நக்கு இவளை நக்கு அவளை நக்கு அவளை நக்கு இவளை நக்கு நான் எவ்வளவு போய் நக்கறதா ஏன் நீ குறை பேச்ச நீ யார பேச்ச நீ துச்ச பண்றாங்க சரி நக்குன்னு வேணா ஜனங்க பார்த்து சிரிக்கிறாங்க தெரியல அச்சிமாலே ஏடியா இந்த பேப்பர்ல பச்சளை மூலிகை வச்சுக்கிறாங்க அந்த பச்சளை மூலிகை பஸ்மமா பண்ணி வச்சிருக்கேன் பஸ்மமா பண்ணி அதை அப்படியே எடுத்து சாப்பிடுவாதையே ஆமா சாப்பிடு உள்ள கையில கொட்டனாயே தேன் விட்டு எல்லாம் இந்த ஆள் காட்டி வரல நல்லா அப்படி கொய்க்கனாயே ஆமா தேன் விட்டு நக்கி தான் சாப்பிட முடியும் தேன் விட்டு கொய்ச்சி அள்ளி சாப்பிட முடியுமா இல்ல இல்ல எப்படி சாப்பிட முடியும் அள்ளி நக்கி தான் நக்கணும் ஐயோ நீ நக்கறத வச்சுக்கோ இந்த பெரிய மனுஷன் கேக்குறாரு யாரு குதிரை கொத்திது நக்கிங்கற கொத்திது நக்கிறன்னு கொத்திது நல்லா நக்குறாங்க ராத்திரி முடிச்சல அப்புறம் 2 வேளை போச்சா ஒரு ஐயே ராய்க்கு 9 மணிக்கு மேல 10 மணிக்கு மேல நீ எவ்வளவு ஒண்ணாலும் நக்கிங்கடா ஐயே பத்திரமா வச்சு வரேன் ஜோ பீல வை ஜோ பீல வை பாயா டேய் ஜோ அது கீ வந்துடா அது வேணாடா பாய்தே இந்த டெய்லர் கிட்ட பேண்ட் தைச்சாலும் சொக்கா தைச்சாலும் ஜோபி வச்சு தைங்கன்னு சொல்ற எங்க கேக்குறாங்க டெய்லருக்கா அந்த ஜோபி வைக்கிற துணி அவன் மண்டாடிக்கு உள்பாடி தைச்சு போடுறாங்க டெய்லருக்கு மிச்சம் துணி என்ன பாடுத்தியா உள்பாடி தைச்சாலும் உள்ள அடக்கமா இருக்குன்னு அதை தைச்சு போடுறாங்க ஐயா ஏன் ஜோபிக்குதாயா பச்சை குத்தி என்னடியா பச்சை குத்துவேன் கொடுமலை கட்டுவேன் பரவாயில்ல வேலைக்கு கருப்பில் வைப்பேன் ஒரு ஐயா முதல்ல சொன்ன மாதிரி யாராவது உடம்புல என்ன பாதிக்குது அதை சொன்னாலும் எங்க குலம் தெரியுமா ஐயா எங்க வர்க்கம் தெரியுமா ஐயா எங்க கொத்து தெரியுமா ஐயா பள்ளியம்மன் எங்கள் தூளார் பள்ளியம்மன் 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 எங்கள் தூளார்
எங்க குளம் என்ன தூய்மையான வன்னீர் குளம் சொல்லாயே. வண்டியர் குலமா? பரவாயில்ல, நல்ல குலத்துல பிறந்தவங்க தான், பரவாயில்ல. ஒரே சரியா? எங்க குளத்துல ஐயே அந்த வேல்முருகன் இருக்கிற ஐயே. ஆமா, முருகப்பெருமான். முருகப்பெருமான் அவர் பொங்கி எடுத்துக்கிறார் ஐயே. பெண் எடுத்துக்கிறாரா? பொங்கி எடுத்துக்கிறார் ஐயே. ஏய், பெண்ணு யாராண்டா? ஓ எங்களால அப்படியா? பரவாயில்ல, புற கொடுக்குற வரைக்கும் அவர் பெண் எடுத்தா ரொம்ப சாமர்த்திய விஷயம் தான். வள்ளி வள்ளி வள்ளியில பொண்ணு ஆமா, ஏத்துக்கிட்டு போட்டார் ஐயா. பரவாயில்ல. சரியா? குரு அப்போ அவங்க அப்பா என்ன வேணும்? சம்மந்தி இவரு மறுப்புள்ள மரும்பிள்ள அப்பேற்பட்ட குளத்துல வந்துருக்கு ஐயே. சரி, உனக்கு வேற என்ன வேணும் ஐயே? எனக்கு பச்சை குத்தணும் ரொம்ப நாள் ஆசை. பச்சை ஆமா, எந்த மாதிரி பச்சை குத்தணும் ஐயே? இதை பச்சை குத்தணும். முதல்ல வந்து எனக்கு லேடிஸ் பச்சை குத்தணும்னு ஆசை. முதல்ல குழம்பு பச்சை குத்து எப்படி இதுன்னு பாத்துறேன் முதல்ல. ஓ சாம்பிள் வைக்கிறாரு. டேய், பாக்குற நீ உன் சாமர்த்தியத்தை பாக்குற முதல்ல குழம்பு பச்சை குத்து. குரங்கு பச்சை நான் குத்துறேன் சாம்பிள் இருக்குதா ஐயா? வைக்கிற ஐயா. இப்போ ஏழுல ஐயா நல்லா பார்த்துங்க. கேவி நீட்டு கேவி நீட்டு கேவி நீட்டு குத்துறியே? இல்லைண்ணா அந்த பக்கம் வந்தா கையா இந்த கையா இந்த வாட்டமா இருக்கு எனக்கு. கையை பிடிச்சிட்டாயே. இப்போ வந்து எழுதுறாயே வலிச்சுன்னு இருக்கணும். ஏது எழுதிட்டியா? மையால எழுதிக்கிற பாக்குற இரு. நல்லா பாரு. ஏமா எனக்கு தெரிஞ்சுறாங்க மையால எழுதிக்கிட்டா. டேய், என்ன ஒளிமா தெரியுது? யார் மையா? எங்க மாமியார் மையா. அடி பாய் முண்டா, உன் மாமியார் டப்பில் இருக்கிற மையா எழுதி போட்டா அது மக்கிமா இருக்குமே. அதனால உன் டப்பில் இருக்கிற மையா எழுதி போயிட்டு போடு. சரி வாங்க. டப்பில மாதிரி அதாவது நான் நோக்காடு தாங்க மாட்டேன். பொறுமையா நிதானமா முள்ளு குத்தணும். நோக்காடு தாங்காத மனுஷன். ஓ குழந்தையே கொந்துக்குது இந்த மனுஷன். மை அடிக்கிற நல்லா பிடிச்சிடும். டேய், அங்க என்ன பண்றா? ஓ முன்ன குழந்தைக்குது பின்னாடி டப்பிக்குதுண்ணா. சரி சரி சரி, என்னடி பண்றா? டேய் ஈராயே டேய் டேய், கத்தமால முச்சல. டேய், ஒரே இடமா குத்துடி. டேய் டேய், நல்லா ஏறாயே நல்லா தேத்தாரு இப்ப பாரு. தேத்தி ஏறியா? குத்துட்டுமா? ஒரு ஐயே சிக்குரங்கி பச்சை சித்தவன பச்சை பயப்படாத ஐயே. மெதுவா குத்துறியா? எதுவா குத்துட்டுமா? நான் குத்து துணுமா? இன்னும் குத்தியா குத்தியா? அட பாய் உன்னை குத்த வேறடா பாய். இப்பதான் குத்த போறேன். சரி சரி சரி, நல்லா பத்திரமா வச்சுக்கையே. நோக்காடு தாங்கினாதான் பச்சை நல்லா வர ஐயே. ஆட்டம். பசிக்கு ரங்கி பச்சை சித்தவன பச்சை மெதுவா. ஜெகஜோதி பச்சையே. ஒரு ஐயே பலிக்குதா? ஐயோ, நோக்கி நோக்கி. தலை குத்திக்கிற ஜெகஜோதி பச்சையே. ஏடியா, நான் குத்தும் போது முதல்ல சொன்னேன் பலமுறை. நான் நோக்காடு தாங்க மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா? எந்த ஊச்சில குத்துனா? அப்படியா? டேய், இது யார் ஊச்சியா? எங்க மாமனார் ஊசி. அடிப்பாவி முண்டை, உன் மாமனார் ஊச்சியா போட்டா அது குத்தி 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 மொட்டையாகி போயிடுது. அதனால கூட்டுக்கார ஊசி தான் பாரு. அவ்வளவுதானே? குரங்கு பச்சை வேணாம். ஐயே குத்தட்டுமா குத்தட்டுமா பச்சை குத்தட்டுமா குத்தட்டுமா
நம்மளால மது அடிக்க முடியலம்மா. பச்சை அடிக்குது. பச்சை குத்துற ரத்த காயம் ரணகாயம் ஆக்கி வச்சுக்கிறான். எப்படி பச்சை பெரிய சொல்லு பெரிய என்ன பாச்சியா பச்சை ஊத்துங்க. ஐயோ ரத்த காயம் ரணகாயம் ஆக்கிடலாம்னா. ஆமா அது யார் ஊசோ? ஐயோ இந்த பாய் முட்டை ஒரு நல்ல ஊச்சி எடுத்துன்னு போடக்கூடாதயா. யார் ஊச்சல் குத்தான்னு கேளம்பா. அவதான் மாமனார் ஊச்சி போயிட்டா அவதான். அப்படியா? அதான் ஊச்சி ஊச்சி போடணும் கூட இல்லையா? அது மாமனார் ஊசி, இது சொல்லியம்மா. எங்க வீட்டுக்கார ஊசி. ஐயோ இது வைத்தியம் நான் சொல்லியம்மா. வைத்தியம் கேளுப்பா. ஒரு ஐயே இதுக்கு ரெண்டு வயசு சொல்றேன். ஒரு கொட்டாங்கச்சி எடுத்துக்கோ. சரி டேய் கொட்டாங்கச்சி எடுத்துக்கணும். சரி சதுரகல்லி பால் கருத்துக்கோ. கருத்துக்கணும் ஐயே. எடுத்துனே அதுல என்ன பண்ற ஐயே? இந்த ஒடிஞ்சு போன கிணறு துளுக்குது பாரு. ஆமா அதை நல்லா அமிக்கால வச்சு வட்ட வட்ட அரைச்சுக்கோ. அது தூளா நெருக்கி வச்சுக்கிறியா? நெருக்கி வச்சுக்கணும். இந்த சதுரகல்லி பால்ல கலந்துக்கோ. கலந்துக்கணும். இந்த சதுரகல்லி பாலம் கண்ணாடி தூளுங்குது பாரு. ஆமா இது எடுத்து இந்த ரணத்து மேல போட்டுக்கோ. இந்த ரணத்து மேல போட்டா அது அப்படியே தோய்ஞ்ச மேல நிக்க ஐயே. அந்த பாட்டில உள்ள போகாது. அது உள்ள போகாதா? அந்த பாலம் உள்ள போவாது. நல்லா காஞ்ச முள்ள ஈச முள்ள அரி முள்ளு நல்லா கைக்கு பிடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கோ ஐயே. என்ன தெரியாதா? எடுத்து நல்லா இந்த ரண வயித்து மேல குச்சு குச்சு குத்தியா ஒண்ணு. ஒரே ஐயே அந்த இடத்துல நான் தெரியுமா இந்த பாலம் கண்ணாடி தூளும் குத்திக்கிற மாதிரி எல்லாம் உள்ள அது உள்ள போவா ஐயே. அது உள்ள போய் நல்லா இருக்குன்னா செங்கல் அரசெங்கல் எடுத்துக்கோ. செங்கலா? அதுங்க அது நல்லா நெருப்புல போட்டு ஐயே கன கன கனன்னு எடுக்கணும் ஐயே. கல்லு சூடானமா? கல்லு நல்லா கனகன்னு இருக்கணும். அந்த கல்லு எடுத்து நல்லா பர்றாம் 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 பர்றான்னு சூட்டாட தேய்ச்சிடு ஐயே. தேய்ச்சிக்கினே இந்த தோல் பிச்சுக்கிட்டு வர ஐயே. இந்த தண்ணி இந்த பாலம் கண்ணாடி தூள உள்ள போவோம். ஆமா உள்ள போடுவானே உள்ளது நொல்லையாகும். ஒரு விரல் 1000 பாயும். பள்ளிய முட்டை வைக்கும். பரிசுத்தமா 10 நாள். இந்த கையெழுத்து வேற வைக்க முடியா? சொல்றா பாரியாவா பாட்டிலோட தான் இதுல போத்தேன் கல்லு வச்சு ஈசம்பு வேற குத்தணுமா? டேய் உன் வைத்தியமா வேண்டியம்மா நான் எங்கன்னா போய் பார்த்துக்கிட்டியம்மா. டேய் நீ வந்து கொத்தி கொண்டான வேலை செய்யணும்னு சொல்லிட்டு என்ன வாயில போடும்போது போய்த்தியம்மா. ஒரே நான் யாருன்னு உன்னாண்ட சொல்லியிருக்கிறேன். ஆமா நான் யாருன்னு என்னோட தான் சொல்லிக்கிறேன். உன்னாண்ட சொல்லியிருக்கிறேன். நீ எங்கேயும் சொல்லக்கூடாது. நீ என்ன செய்யற? நான் அஸ்தினாபுரம் எல்லையில் இருக்கிறேன். நீ அரண்மனைக்கு செல்லணும். என் ஓரகத்திமார்கள் 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேரும் நாங்கள் இறந்ததா கருமகாரி செய்யணும்னு தொடங்கி இருக்காங்க. செய்யறாங்கன்னு பங்காளிங்க இறந்துட்டாங்க. நான் திரௌபதி இல்லையா? நான் அவங்க ஓரகத்தி அவங்களும் இறந்துட்டாங்கன்னு துக்க சமூகத்துல இருக்காங்களா இல்ல சந்தோஷமா இருக்கிறாங்களா? கஷ்டமா இருக்கிறாங்க சந்தோஷமா பாத்து வரலாம். அதை பாத்துக்கணுமா? நான் பாத்துன்னு சொல்றேன். அது வரைக்கும் நீங்க இருக்காத. இப்படியே உங்களுடைய கூலி வேலை செஞ்சுக்கிறேன். காசு வாங்கினேன். விதுர மகாராஜா அரண்மனை இருக்குது பாரு. பிராமண வீதி சத்யா வீதி விதுர மகாராஜா அரண்மனை அங்க வந்து இரு. எல்லா விஷயத்தையும் கண்டு வந்து உன்னால சொல்றேன். போ ஐயே ஒரு ஐயே சோத்திரம் போடியா போய் வத்துமா எங்க பேரலாம் ஐயே. பொன்னாடி உன்னாடா நான் போய் அந்த அரண்மனைக்கு பாத்துவானா? நீ அரண்மனைக்கு பாரு. அச்சினாபுரம் வீதி ஓரமா போய் உன் வேலை செஞ்சுறாங்க வந்து எங்க தாய்மார்கள் குச்சோலி ஐயே பச்சுமுத்து ஐயே வர ஐயே.
வணக்கம். இறங்கி ஆசீர்வாதமாக உண்டாகட்டும். அப்படி ஆகட்டும். இருந்த பொழுதிலும் இந்த கற்பக விருட்சம் போன்ற அற்புதமான சபை தண்ணில் வந்த பெண்பால் யார் என்று புரிகின்றதா? சொன்னா எனக்கு தெரியுமா? ஆமா. இந்த உலகத்தின் தலைநகரம் அத்தினாபுரம். அத்தினாபுரத்தின் வேந்தர் அவர் பேர் என்ன? சுயோதன மகாராஜா. அவருடைய மனைவி தான் மன்னன். அவர் மனைவி அப்படி மனைவி. ஆமா. என்னுடைய பெயர் பெருந்திருவா. பெருந்தீனியா. ஏன்னா 100 பேர் எங்க வீட்டுக்காரோட சேர்த்து மைத்துனமார்கள் 99 பேர். எங்க வீட்டுக்காரர் சேர்த்தா 100. தலை மருமகளாக வந்ததா எங்க மாமியார் வச்ச பேரு பெருந்திருவா. பெருந்திருவா என்று சொல்லுவாங்க. என் தாய் வீட்டுல வச்ச பேர் தெரியுமா? பானு என்றால் என்ன? பானு. பானுமா? பானுனா சூரியன். சூரியன். மதி என்றால் சந்திரன். இரண்டு என்று ஒன்று சேரும் அமாவாசை. அமாவாசை என்று பிறந்ததினா பான்மதி என்று தெரிவிப்பார்கள். எனக்கும் என் கணவருக்கும் இருவ சோபகத்திலே ஒரே ஒரு பிள்ளை. ஆமா. கருவேப்பிலை கொத்தாட்டம் ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரே ஆண்மகன் பயன்படுத்திருக்கு. அந்த குழந்தைக்கு பேர் தெரியுமா? இலக்கணகுமாரன். லட்சணகுமாரன். லக்னம் அழகு நல்ல லக்னத்துல பிறந்ததுனால லக்னகுமாரன். அமாவாசையில வந்து ஆம்பளையா போந்துச்சுன்னா ஊடு பூதி தேடுமா? நான் வீட்டு பூந்து திருடுற அளவுக்கு எனக்கு என்னடா குறை? அரிசியில குறைவா, பருப்புல குறைவா, மிளகால குறைவா, நெய்யில குறைவா, நெட்டில குறைவா, எதுல குறைவா இருக்கும்? உலகத்துக்கே பேரரசிட்டா நானு. மகாராணி. இப்படி பெருமை போட்டு வாழ்ந்தாலும் இன்றைய தினத்தில் என் தங்கைகள் எல்லாம் பார்க்கணும் ஒரு எண்ணம். அக்கா தங்கைகள் நான் அக்கா தங்கைகளை பார்க்கணும் நான் நினைக்கிறேன் என்று அப்படி ஆகட்டுமா?
டேய் என்னடா இது ஏண்டா ஒரு பெண்களை பார்த்தால் அனைவரும் அவர் முகத்தை பார்த்து கும்பிடுவாரு. நீ என்ன சைடு கும்பிடு போட்டுக்கிற? எனக்கு கண்ணு கெடு போய்க்குதுமா. கண்ணே கெடு போச்சுமா. என்னப்பா கண்ணு கெட்டு போய்க்குதா? ஆமா. எதனால? பொம்பளைங்க பார்த்தா வேஸ்ட் கட்டலாம் போய்க்குது. ஆடவரை பார்த்தால் பொம்பளை பார்த்தா வேஸ்ட் கட்டலாம் போய்க்குது. ஆடவரை பார்த்தா ஆம்பளைங்க பார்த்தா புடவை கட்டலாம் போய்க்குது. கண்ணு கட்டி போச்சுன்னு சொல்றியே, நல்ல மருத்துவர் இடத்துல சென்று கண்ணை காட்டக்கூடாதா? அதிகமா கேட்கலையா? ஏப்பா இது நீட்டா போனேன், மெட்ராஸ்ல போனேன், நல்ல டாக்டர் பார்த்தேன், நல்ல டாக்டர் மருத்துவர் பார்த்தேன். பார்த்துட்டு பையா கண்ணு உனக்கு ரொம்ப கெட்டு போய்க்குது, ரொம்ப கெட்டு போய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா நீங்க கண்ணு நீக்கிட்டு பார்த்தாரு. பார்த்தார் பையா இந்த கண்ணு எடுத்துட்டு நான் கண்ணு வைக்கணும், இந்த கண்ணை எடுத்துட்டு கண்ணு வைக்கணும், செலவில்லாத கண்ணு வைக்கணும் சொன்னாரா? ஆமா. என்கிட்ட துட்டு வாங்க கிடையாது. நான் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீட்டா என்ன பண்ண ஏங்க மேல போனேன். வேலைக்கு கண்ணு பிடிக்க இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு வச்சுக்கேன். இந்த பக்கம் வேலைக்கு கத்தனை வச்சா வெயில்லையோ துருக்கும், வாய மூடுவான். அதை வச்சுன்னு வச்சுக்கோ, அது மழை பெஞ்சாலும் துளுத்து கிடக்கும், வெயில் கஞ்சாலும் துளுக்கும், அது எல்லாத்துக்கும் போதுவோம், அதனால போதுவான், ஏழுத்துக்கும் போதுவோம். சரி, அப்படி இருந்தாலும் இப்பேற்பட்ட சபையிலே வந்தவர் இன்னார் விளக்கமா சொன்னா தெரியுமா? விளக்கமா சொன்னா தெரியும். அத்தினாபுரத்தை ஆளக்கூடியவர் யார்? துரியோதன மகாராஜா. அவருக்கு நேரிலேயாக விளங்கக்கூடிய அவர் தம்பி இருக்கின்றாரு. ஆமா. யாரு? தாயாக தம்பியா? துச்சாசன புலியே. புலி அவருடைய மனைவி தான் நீங்க. துச்சாசனுடைய மகாராஜா மனைவி நான். என் பெயர் தெரியுமா? திருவனைமாதி. திருவனைமாதி என்று பெயர் வகித்து எங்கள் இருவர் சுகபாகத்திலே ஓர் பிள்ளை பிள்ளை பெயரோ துஷ்ட சைன்யவர். சரி, அனுதினமா சென்று மாமியாரை கனவு வைக்க புறப்படு போகலாம். நீங்க சொன்னா தெரியுமா? சொன்னா தெரியுமா? தெரியும். ஆமா சொல்லுமா.
அச்சுத போலவே கொஞ்சம் மாறாமங்க. ஆமாமா. பெயர் சகுந்தரா. சகுந்தரா. ஆமா. எப்படிமா? நான் தங்க ஓட்டாரம் என்ன? சகுந்தலா. என் கனவு. என் கனவு. துருமுகன். துருமுகன். அக்கா பார்க்க வேண்டும். அக்கா பார்க்க வேண்டும். நாட்டின் நடுவர் வாழப்பா
தெரியாதா? நீங்க சொன்னாலே தெரியுமா? சொன்னா தெரியும். ஆமா. இது என்ன நாடு? அத்திராபுரம். அத்திராபுரத்து ஆளக்கூடிய துரியோதன மகா அவருடைய தம்பிமார்கள் எத்தனை பேர்? 99 பேர். மொத்தம் 100 பேரு. அவன் தம்பிமார் 99 பேர்கள். ஆமா. அப்படி இருந்தாலும் 99 பேரிலே நான் ஒரு மனைவியாக வாழ்ந்து வருகிறேன். நீங்க 99 பேர்ல வந்து அங்க தம்பி போனாட்ல நீங்க ஒரு ஆளுக்கு மனைவியாக இருக்கீங்க. ஆமா. உங்க வீட்டுக்கு போயிடா. ஓ அவன் வீட்டுக்கார பேரு சலந்த. ஏய் நீலமகாராஜா. நீலமகாராஜா. ஓ நீல கனவு பெயர். இந்த தொட்டி நீலம். டேய் தொட்டி நீலமா? உடனே துணிலாம் போடுவாங்க நீலம். துணிலாம் போடுவாங்களா? ஏய் நீலமகாராஜா. அப்படி இருந்தாலும் என்னோட பேர் தெரியுமா? சொன்னா தெரியுமா? சொன்னா தெரியும். இதோ வந்தால் தன் பாஜாவலி மாறி நல்ல அரைவுலக்காரி நல்லவயாரி. தெரிந்து கொண்டையா? தினந்தோறும் அக்கா காணிட்டு மாமியார் பார்க்க வேண்டும். அப்படியே செப்பு சிலை மேகுதுமா. செப்பு சிலை போல். ஆமா. அப்படியே பண்டி வச்ச மேகுது. செப்பு சிலையா செய்து வச்சா எப்படி இருக்கும்? ஓ பெரியாண்ட பண்ணி ஒண்ணு. ஆமா. வெள்ளை பண்ணி ஒண்ணு. ஆமா ஆமா பண்ணி ஒண்ணு. சீனா பண்ணி ஒண்ணு. ஆமா ஆமா மொத்தம் 4 பண்ணி. எங்களை பார்த்தா நீ நல்ல பேரலாம் சொல்றானா? நான் பேசிக்கலாம் மணி. எப்படி வரும் தெரியுமா? எப்படி வரும்? பெருமை தாவா மிகுந்த அருமை பாராயோயே. பெருமை தவ மிகுந்த எனக்கு அடிக்க உன்னை அடிக்க எனக்கு மனசே வர மாட்டேங்குது. அடிக்க மாட்டேன் எனக்கு தெரியும். அடிக்க மாட்டேன் எனக்கு தெரியும். சின்ன வயசுல நீ வச்சுக்க மாதிரி இடுப்புல வச்சு கொண்டாங்க. இல்லமா அப்படி இருந்தாலும் எப்படி வரும்?
சரி, நம்ம அனைவரும் வந்திருக்கிறோம். நம்ம மனதிலே ஒரு குறை இல்லவா? அந்த குறை என்ன குறை? பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா? ஆமா ஆமா. என் கணவர் காரியத்துக்கு 4 குடிச்சிட்டார். 9 10 9 நடப்பு 10 காரியம். செத்து சொர்க்கம் போக கூடாது. உங்க மாமா வச்சுட்டாரு இல்லையா? ஆனா இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு திசை உயிரோடு இருக்கிறாங்க. மறுமுறை ஒரு திசை போனால் மாண்டார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறார்களா அல்லது மாண்டார்களா என்று மாமி அழைத்து பார்த்தால் அளவோ தெரியும்.
ஆகட்டும் அப்ப. அப்படி ஆகட்டும். இந்த பேர் பெற்ற சபையிலே வந்திருக்கக்கூடிய மாது யாரு தெரியுதா உனக்கு? சொன்னா நீ தெரியுமா? இது என்ன நாடு என்பது தெரிகிறதா? அச்சனாமகமா. அச்சனாபுரத்தை ஆளக்கூடியவர் யார்? வியோதன மகாராஜா. அன்னவருக்கு தாய் எப்படியா ராமதேவமோ சித்தப்பு காந்தாரி காந்தாரின்னு சொல்லுவாங்க. ஆமா. எனக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? 100 பிள்ளைகள் ஒரு பெண்பார். 100 பிள்ளைகள் ஒரு பெண். ஆமா. அந்த பெண்ணை சிங்கத்தை அழக்கூடிய சைந்திய மன்னனுக்கு கொடுத்திருக்கிறோம். சைந்திய மகாராஜா உங்களுக்கு வந்து மருமபிள்ளை. மருமபிள்ளை. அப்படி கொடுத்து சுகசேமத்தோடு வாழ்ந்து வருகிறோம் நாங்கள். அப்படி இருந்தாலும் என் மகனானவன் தாயாதியாக பாண்டவர்களை அழைத்து சூதம் என்ற சூதாடி கானகம் விளக்கினான். கானகம் சென்ற பாண்டவர்கள் 8வது வளர்க்கிறேன் மூங்கிலோடு மூங்கில் விளைந்து அனைவரும் இறந்து விட்டதாக கருதி என் மகன் கருமாதி செய்ய நாள் வச்சிருக்கிறான். அப்படி கருமாதி செய்ய நாள் வச்சானல்லவா தாயாதிக நாங்க தானப்பா செய்யணும். அதனால கருமை காரியத்தை செய்து முடிக்கணும். அதனால சீக்கிரமா சென்று என் மருமகளை ஆச்சுன்னு வரியா? அப்படி இருந்தாலும் அன்போடு வணங்குகிறதா? வாடி வாடி மருமகளே
ஆ